லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 இப்பொழுது திரையரங்குகளில். ஹாலுக்கு போனோன்னு பார்த்தா ஒரு சிம்மாசனம், 2 சிம்மாசனம், கலைஞருக்கும் ஜஸ்டிஸுக்கும் இஸ்மாயில் சாப்புக்கும். பாக்கி எல்லாரும் கீழே தரையில் வந்து மழை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. தம்பி பார்த்தோன்னா நான் மேடைக்கு வர மாட்டேன்ட்டு. இந்த கையா எழுதுனது, ஆமாம் கை நீட்டு, அப்போ இப்படி கை நீட்டிருக்காங்க, இப்படி நீட்டு, ரூல் தடி வச்சு கை 2 கையிலையும் அடிச்சிருக்கேன். ரொம்ப செல்லம் வந்து கடைக்குட்டி, எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கம், சுகி சிங்கம். படித்து முடிச்சுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீ எதுக்கு படித்தேன்னு, பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்கு வந்து ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் ஆர்கியூ பண்ணுறதுக்கு, 2 பக்கமும் ஆர்கியூ பண்ணுறதுக்கான இதை வளர்த்துக்கிறதுக்கு நான் வந்து 3 வருஷம் படித்தேன். எழுத்தை வந்து புகழுக்கு வச்சுக்கோ, வருமானம் நினைக்காத. வாவுத்தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சென்னை தொலைக்காட்சி முன்னாள் இயக்குனர், எழுத்தாளர் எம்எஸ் பெருமாள் அவர்களை இன்று சந்திக்க இருக்கிறோம். அவருடன் பேசலாம். வணக்கம். நீங்கள் ஒரு ஆளுமை, இது போக உங்கள் வீட்டிலேயே ஒரு ஆளுமை, ஒரு தம்பி சுகிசிவம் இருக்கார், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். வந்து அவரோட சிறு வயதில் சொல்ல முடியுமா? சிறு வயதிலேயே அவருக்கு ஆன்மீகங்கள் மேலர்பா ஆர்வம்? ஆன்மீகம் இல்லை, அதாவது எங்கள் அப்பா எங்களுக்கு வந்து கொடுத்த என்னன்னா கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம். எங்கள் தாத்தாம்னால எங்கள் அப்பா உட்கார்ந்தது கிடையாது. எங்கள் அப்பா எழுதுவாருங்கிறதுக்கு விஷயமே வந்து மீபா சோமு ஒரு தடவை சொல்லி, மணி சுப்பிரமணியன் அப்பா பேர் சுக்கி, மணி கதை ஆழ்ந்த விடல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னு எங்கள் தாத்தா ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இந்த கைமேஜை உட்காந்து நம்ம தாத்தா எழுதிட்டு இருக்காங்க. அப்பா அப்படி வந்தோடனே, என்னடா கதை எழுதியிருக்கேமே, ஆமாங்க இந்த கையா எழுதுனது, ஆமாங்க கை நீட்டு, அப்போ இப்படி கை நீட்டிருக்காங்க, இப்படி நீட்டு, ரூல் தடி வச்சு கை 2 கையிலையும் அடிச்சிருக்கேன். கதை எழுதுனதுக்கு பரிசு. எங்கள் அப்பா அந்த மாதிரி அது பண்ணலை, எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. படிக்கணும், டிகிரி வாங்கணும், வேலை பார்க்கணும், எழுத்தை வந்து புகழுக்கு வச்சுக்கோ, வருமானம் நினைக்காத. எழுதுற திறமையை வேஸ்ட் பண்ணாது, எழுது, என்கரேஜ் பண்ணாது. அது மாதிரி பேசுகிறதுக்கும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு வச்சுக்கோ. அப்பாட்ட வந்து நிறைய விஷயங்கள் அப்பா எழுதின கதைகளை பற்றி விமர்சனங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆர்கியூ பண்ணுப்பார், அதுக்கு கவுண்டர் கொடுப்பார், அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இப்படி அதில் வந்து ரொம்ப செல்லம் வந்து கடைக்குட்டி, எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கம், சுகி சிங்கம். ஆர்குமெண்ட் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவோம். அப்பாட்ட என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து வக்கீல் குமாஸ்தா, எங்கள் அப்பா வந்து வக்கீலாக்கி பார்க்கணுன்னு எங்கள் தாத்தா ஆசைப்பட்டாங்க. அப்பா எஸ்எல்சியோடு முடிச்சுட்டு ரேடியோ இப்போ எழுத்துன்னு இப்படி வந்ததுனால தாத்தாவோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணுறேன். நம்மளால் முடியாது, உங்கள் பையன் வந்து நிச்சயமாக வக்கீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவனை பிஎல் படிக்க வச்சாங்க. தம்பியும் வந்து பிஎல் படித்தேன். படித்து முடிச்சுட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். இப்போ நீ எதுக்கு படித்தேன்னு, பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்கு வந்து ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் ஆர்கியூ பண்ணுறதுக்கு, 2 பக்கமும் ஆர்கியூ பண்ணுறதுக்கான இதை வளர்த்துக்கிறதுக்கு நான் வந்து 3 வருஷம் படித்தேன். ராதா ரவி தம்பியெல்லாம் ஒரு கிளாஸ்மேட்ஸ். அவங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து விவேகானந்தா காலேஜில் தம்பியோட கிளாஸ்மேட்டு, ராதா ரவி வந்து லா காலேஜில் வந்து கிளாஸ்மேட் அவங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சர்க்கிள் அவங்களோட இதுக்கு. அந்த மேடை பேச்சுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து மேடையில் வந்து நம்ம பேசி நம்ம பேர் வாங்கணுங்கிறத தம்பிக்கு உள்ள ஒரு அர்ஜு. எழுதுனது ரொம்ப ரொம்ப ரேராக தான் எழுதுனது. அப்போ தான் இப்போ நிறைய புக்கு எழுத ஆரம்பிச்சது. பேச்சு வந்து பேச்சுக்கலையில் நம்ம வந்து நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது. காலேஜில் இருக்கும்போது அந்த காம்படிஷன் போயிட்டு வந்தேன்னா, உனக்கு என்ன கிஃப்ட் என்ன வேணும், உனக்கு பேக் வேணுமா, உனக்கு ஃப்ளாஸ்க் வேணுமா, எனக்கு வந்து சிலப்பதிகார புக் வாங்கி கொடுக்கணும். நான் வந்து எம்ஏ லிட்ரேச்சர், என்கிட்ட ஒரு புக்கும் கூட கிடையாது, லைப்ரரி எடுத்து படிச்சதோட சரி. தம்பி வீட்டில் எல்லா இதுவும் இருக்குது, கலிங்கத்து பழனிலேருந்து இதுலேருந்து அத்தனை புக்கும் வந்து லிட்ரேச்சர் பூரா வந்து எனக்கு தான் ரெஃபரன்ஸ் ஒன்றுன்னு நான் அங்கே தம்பி வீட்டில் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியது. எல்லா லிட்ரேச்சர் புக்கும் வாங்கி படித்து தர எக்யூப் பண்ணிக்கிட்டது, வளப்படுத்திக்கிட்டு. அப்புறம் ஆன்மீகம், அது கோவில் தொடர்பான விஷயங்கள் தான் வந்து பேச்சுக்கு முதல்ல மேடை இருந்தது. அரசியல் மேடை போகிறது கிடையாது, இலக்கிய மேடைகள், இலக்கிய கூட்டங்கள் அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஸோ ஆன்மீகத்தில் தான் முதல்ல வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது வந்து இலக்கியமாச்சு. இப்போ தன்னம்பிக்கை, இந்த டெவலப்மெண்ட் இப்போ வந்து கிடச்சிருக்கு. அதுவும் அவரோட சென்னை கம்பன் கழகம் விழாவில் கலைஞர் தலைமையில் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் முன்னிலை, கலைஞர் சிஎம் அப்போ அவங்க தலைமையில் வந்து ஒரு கருத்தரங்கம் நடந்துருக்கு. தம்பி பேசுகிறது. ஹாலுக்கு போனோன்னு பார்த்தா ஒரு சிம்மாசனம், 2 சிம்மாசனம், கலைஞருக்கும் ஜஸ்டிஸுக்கும் இஸ்மாயில் சாப்புக்கும். பாக்கி எல்லாரும் கீழே தரையில் வந்து மழை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. தம்பி பார்த்தோன்னா நான் மேடைக்கு வர மாட்டேன்ட்டு. என்னோட டேர்ன் வரும்போது வந்து பேசிக்கிறேன், வந்து உட்கார மாட்டேன். அந்த இடம் மட்டும் காலியாக இருக்கும். இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேரில் இங்கே இடம் காலியாக இருக்குது, உட்காரல. முன்னே ஆடியன்ஸ் உட்காந்துருக்கேன். நான் கவரேஜுக்காக போயிருக்கேன். அப்போ எதிராக வந்து கலைஞர் வந்து உட்காந்துருக்காரு. இந்த இடம் காலியாக இருக்குன்னு பார்த்தோன்னே அப்படி திரும்பி பார்த்துருக்கு. தம்பி விஷ் பண்ணால்
விஷ் பண்ணிட்டு விட்டார். அவர் ஏன் மேலைக்கு வரலன்னு அவர் கேட்கவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. ஜஸ்டிஸ் மட்டும் அவர் வர சொல்லுன்னு இருக்காரு. தம்பி நான் இங்கே இருக்கேன், பேசாமல் இருக்கேன்ட்டு இருக்காரு. ஜாடையிலேயே பேசியிருக்காங்க. கலைஞர் பார்த்துட்டாரு இப்படி, சரி ஏதோ நடந்திருக்கு போட்டுருக்குன்ட்டு. அப்புறம் இந்த டேர்ன் வரும்போது தம்பி வந்து தன்னுடைய டாபிக் பேசுறதுக்கு முன்னால முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து வேண்டுகோள்னு சொல்ல மாட்டேன், என் மனசில் இருக்க நான் சொல்லித்தான் ஆகணும். இந்த இடத்துல நிலத்தை ஆளுகிற கலைஞர் அவர்களுக்கும் முதல்வருக்கும், நீதியை ஆளுகிற இஸ்மாயில் ஐயாவுக்கும் சிம்மாசனம், தமிழை ஆளுகிற எனக்கு எங்கே சிம்மாசனம், நான் ஏன் தரையில் உட்கார வேண்டும். முதல் கைதட்டல் கலைஞர். சொல்லி முடிச்சுட்டு பேசி முடிச்சு திரும்ப வந்தாச்சு. கலைஞர் அது பேசும்போது ஒன்று சொல்கிறாருன்னா, இலக்கிய சோலைன்னு இருக்கு, ஆனால் சோலைன்னு வந்ததுன்னா மான் மயில் எல்லாம் வந்து தரையில் துள்ளி விளையாடும், மரத்து மேலே திரும்பி பார்த்து நிறுத்தியிருக்காரு. ஆடியன்ஸ் அணில் குருவி இதெல்லாம் வந்து மரத்து மேலே இருக்க மாதிரி நாங்கள் 2 பேரும் மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் மான்கள் மயில்கள் துள்றதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்னு சமாதானப்படுத்தி விட்டுட்டு கீழே இறங்கி வரும்போது தம்பி முதுகை தட்டி கொடுத்து, இந்த தன்மானமும் தன்னம்பிக்கையும் தான் முதுகெலும்பு, கடைசி வரைக்கும் இருக்கட்டும் சொல்லிட்டு, இந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை சாய்பு கண்ணிலேருந்து கொஞ்சம் தள்ளி வைங்கப்பா, சீதைக்கு ராமனுக்கு மட்டும்தான் சிம்மாசனம், பாக்கியெல்லாம் தரையில் உட்காருன்னு அந்த படத்தை பார்த்து சாய்பு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அவர் கண்ணில் படாமல் ஒதுக்கிங்க தமாஷ் பண்ணிட்டு. எவ்வளோ பெரிய சீரியஸாக இருக்க வேண்டிய விஷயத்த இவருக்கு தம்பிக்கு தன்னம்பிக்கைக்கு உனக்கு வந்து முதுகெலும்புங்கிறதுக்கு பாராட்டு, அதே சமயம் அவருக்கு ஒரு நச்சுன்னு ஒரு பதில். இந்த ஆளுமைகளோட எல்லாம் பார்த்தோம் பழகினோங்கிறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இந்த மீடியா கொடுத்தது. சுகிசிவம் வந்து ஒரு அரசியல் பேசுறது இல்லைன்னா கூட ஒரு அரசியல் காரணங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஆன்மீக பேச்சுகள்லாம் சில இடங்களில் கார்னர் பண்ணப்படுது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா, எப்படி பாக்குறீங்க? தெரியும், அது வந்து இந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அது ரொம்ப பேச ஆரம்பிச்சாலும் ரொம்ப பர்சனலாக சில விஷயங்கள்லாம் இல்லை, அது வந்து ஒரு இயக்கமாகவே பண்ணுறாங்க. இத்தனை வருஷத்தில் ஸ்டாலின் சார் வந்து இப்போ வந்து பதவி, அதுக்கு முன்னால் இந்த கடந்த 10 வருஷத்துக்குள்ள சொல்கிறேன், நான் பதவியில் இல்லாத நேரத்துலையும் கூட நண்பர்கள் எல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தருக்கு கிளாஸ்மேட்ஸுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் வரணும், நம்மளோட கொஞ்ச நேரம், ஒரு மார்னிங்கோ ஈவினிங்கோ மத்தியானமோ எந்த நேரமோ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்கணும், பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசனை. அது என்னமோ ஒரு மனசு ஆசைப்பட்டிருக்கு. அவர் சில நடிகர்கள் இந்த மாதிரி கிளாஸ்மேட்ஸு இவங்க கூட படித்தவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் டேர்ன் போட்டு அவங்கள எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு பேசி சந்தோஷப்பட்டு இது பண்ணிருக்கேன். எந்த வித எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. இதில் அரசியலுக்கு வரல, அது கூப்பிடல. அப்படி பார்த்தா அரசியலில் பேசணும் இருந்ததுன்னா எம்ஜிஆர் காலத்துலேயும் தம்பி பேசியிருக்கணும். அவர் பேரிலேயே கலைஞரும் புள்ளி போட்டிருக்காரு. எம்ஜிஆரும் வந்து தம்பியை வந்து நம்ம மேடைக்கு வந்து அரசியல் மேடைக்கு வரணும்னு கூப்பிட்டாங்க. நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டு. இப்போ வந்து இந்த அறநிலைத்துறையினுடைய இதில் வந்து திருக்கோவில் இந்த குழுவில் வந்து இருக்கிறனால கொன்றக்குடி அடிகளார் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 4-5 பேர் இருக்கிறதுனால அந்த இதில் லிஸ்ட்டில் தம்பி இருக்கணும்னு வந்து கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் தொடர்பாக தான், மற்றபடி வேறு வந்து அரசியல் ஓட்டு கேட்குறதுக்கோ அல்லது ப்ராபகண்டா பண்ணுறதுக்கோ போகிறது கிடையாது. ஆனால் இது வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்போசிட் இதுலேருந்து ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து என்ன நமக்கு ஆப்போசிஷனும் இப்போ இன்றைக்கி அங்கே ரூலிங் அதில் இத்தனைக்கும் வந்து இலகணேசன்லேருந்து பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லாருமே தம்பியுடைய பேச்சுக்கு ஒரு கொடுப்பாங்க. அபிமானம் உண்டு, அவங்களுக்கு பிரியம் உண்டு, மரியாதை நடத்தக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. டாப் லீடர்ஸில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. கீழே இருக்க கோஷ்டிகள் வந்து கொஞ்சம் அதை கொளுத்தி விடுறதுக்குன்னு சில பேர் வந்து இந்த 200 ரூபாய்க்கு ஊப்பி உடன்பிறப்பு 200 ரூபாய்க்கு வேற போனோம். இப்போ தம்பி வச்சு எனக்கும் சாடுவாங்க நிறைய பேர். நான் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சில விஷயங்கள் எழுதுவேன். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரி விலை போயிட்டாங்க, அடிமையாயிட்டாங்கன்னு. இப்போ என்ன, இப்போ ஸ்டாலின் கூப்பிட்டு எனக்கு என்ன பெரிய இது கொடுத்துருக்காரா, போஸ்ட் கொடுத்துருக்காரா, பொசிஷன் கொடுத்துருக்காரா? ஒன்றும் கிடையாது. மரியாதை உண்டு நமக்கு. வந்து நம்ம என்னாருன்னு தெரியும், நம்ம அவர் என்னாருன்னு நமக்கு தெரியும், அவ்வளோதானே தவிர எந்த ஆதாயம் நம்ம எதிர்பார்க்க போகிறது இல்லை. இதை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க அவசியம் இல்லைங்கனால தம்பி வந்து எங்கே போனாலும் தன்னுடைய இது வந்து ஸ்டாண்டை நான் மாற்றிக்க மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன். எதிர்ப்புகள் இருக்குங்க தெரியும். வீடு வரைக்குமே ஆட்கள் வந்தது, வீட்டுக்கே வந்து அவங்க வந்து முரண்டு பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து இலகணேசன் வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணி வந்து இடம் தெரியாமல் ஆள் தெரியாமல் நீங்கள் மட்டும் மோதாதீங்கடா அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணி அவங்கள விலக்கி விட்டதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அந்த இன்சிடென்ட் தான் தெரியும் எனக்கு. ஆனால் அதை பற்றி கவலை. வெளியூர் போனாக்கா அவங்க ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்தும் போலீஸ் சைட்லேருந்தும் அவருக்கு வந்து யார் என்ன இது பண்ணுறாங்க என்னங்கிறது என்னென்னு மீடியா நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அங்கங்கே கிளிப் பண்ணி வந்து எடிட் பண்ணி போட்டு பண்ணி அதை ரிப்பீட்டடாக போட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அதில் வரும்போது கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து ஓஹோ இப்படித்தான் இருக்கு பேசியிருக்காரு போட்டிருக்கேன்ட்டு இருக்கும். ஒவ்வொரு இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் போவேன். எதிர்ப்புகள் வந்து அதை பற்றி கவலை இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி
மிஞ்சி போனால் என்ன வரப்போகுது நமக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு தைரியமாக தான் இருக்கார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மட்டும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து நீ ரொம்ப ஏன்னா தம்பி மேடையில் பேசுறது. இப்போ நான் வந்து இது ஃபேஸ்புக்கில் வந்து சில கமெண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயம் பண்ணேன். அது வந்து எவனா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து பிரச்சனைன்னு என்ன பண்ண போகிறேன், எதிர வந்து அடிக்க போகிறேன்னா பண்ணிட்டு போகிறேன், அவ்வளோதானே. இப்போ ஏன்னா வாழ்ந்தாச்சு இருந்தாச்சு, 79 வயசாச்சு, 80 வயசாகிடுச்சு, இனிமேல் நமக்கு வந்து யாருக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கணும், நமக்கு மனசில் பட்டது பேசிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் என்ன கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். பட் அவர் தான் ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் அவர் சுகேஷோட கிளாஸ்மேட் தான் அவர் ஸ்டாலின் சொன்னீங்க. நீங்கள் அந்த காலகட்டங்களில் அவரை பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்டுங்கிற அடிப்படை இல்லை, எனக்கு அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. என்னை தம்பி வந்து காலேஜுக்கு போகிற சொன்னால் நான் வந்து ஆல்ரெடி ரேடியோ தூர்தர்ஷன் இப்படி இந்த வேலையில் போயிட்டதுனால, அதுவும் தூர்தர்ஷன் வந்ததுக்கப்புறம் பாதி நாள் ஊர்லேயே இருக்கிறது இல்லை. இந்த வயலும் வாழும் ஒன்று இலக்கிய நிகழ்ச்சிகள் ரெண்டுமே நான் பார்த்துருந்தேன். அதனால் அங்கே கம்மன் விழா, அங்கே திருவள்ளுவர் விழான்னு அப்படின்னு வாரத்தில் 4 நாள் 3 நாள் வெளியில் போயிட்டுருப்பேன். எனக்கு 2 பேரும் கிளாஸ்மேட்டுங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். எனக்கு அவங்க படித்தா அங்கே விவேகானந்தா ஸ்டூடெண்ட்டும் தெரியும் எனக்கு. பட் 2 பேரும் ஒரே கிளாஸுங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு ரெண்டாவது நமக்கு அவ்வளோ நெருக்கமும் அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சந்தர்ப்பமும் இல்லை, அதுக்காக வருத்தமும் இல்லை. முரசொலியில் வந்து ஒரு ஃபுல் பேஜ் அவ்வளோ தொடர்கதைக்கு விமர்சனம் கலைஞர் எழுதியிருக்க. எனக்கு ஆச்சரியம் இது. ஒரு சினிமாவுக்கு வந்து எல்லா புதுமுகங்கள் நடித்த படத்துக்கு இப்போ எம்ஜிஆர் நடிச்சிருக்கணும், SSR நடிச்சிருக்கணும், சிவாஜி நடிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது சம்மந்தப்பட்டதில் இருக்கணும். இல்லை இப்போ அவருடைய இப்போ பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அவங்களுடைய படங்களாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு விளம்பரத்துக்கோ அல்லது வந்து ஒரு காரணத்துக்கு காரியத்துக்காக வந்து எழுதியிருக்கலாம். இந்த முற்றிலும் புதுமுகங்கள் நடித்த ஒரு படத்துக்கு